இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை நடக்கும் பொழுது 3ஆம் கால பூஜை நைட்டு 1:30 மணிக்கு மேலே நடக்கும். அது லிங்கோத்பவர் காலம்னு சொல்கிறாங்க. லிங்கோத்பவர்னா அவருடைய ஜடா, அவர் முடியையும் அடியையும் காண முடியாத அவர் சிவபெருமானுடைய அடிக்கு பாதத்தையும் அவரோட முடியும் வந்து எங்கே போகுது, எங்கே முடியுது, எங்கே ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதுதான், ஒரு சூட்சும ரகசியம் தான் லிங்கோத்பவர். இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுக்கும் சண்டை வந்திருக்கு. நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு 2 பேரும் வந்து சிவபெருமான்ட்ட நீதி கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, போட்டி வச்சுருக்கார் சிவன். நீங்கள் வந்து நான் நிற்கிறேன், என்னோட முடியை யார் வந்து ஜடாமுடி வந்து எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு யார் பார்த்துட்டு வர்றாங்க, பிரம்மர் நீ போய் பார்த்துட்டு வான்ருக்கார். என்னுடைய பாதம் எது வரைக்கும் பூமிக்குள்ளே எது வரைக்கும் போய் முடியும் நீ பார்த்துட்டு விஷ்ணு அனுப்பிவிட்ருக்காரு. 2 பேரும் போயிருக்காங்க. விஷ்ணு போயிருக்கார் பூமிக்கு தோண்டி பாதாள லோகம் பாதாளத்துக்கெல்லாம் போய் பார்த்தாராம். அவருடைய பாதத்தை கண்டுபிடிக்கவே முடியலையாம். வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டார். பிரம்மதேவர் போயிருக்காரு, ஜடாமுடியை பார்க்க போயிருக்கார். போய்கிட்டே இருக்கார். எத்தனையோ யுகங்கள், எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கார். கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போகிற வழியில் ஒரு தாளம்பூ வந்து காற்றுல பறந்து அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருந்திருக்கு. தாளம்பூவை பார்த்து கேட்டிருக்காரு, எங்கேருந்து வரேன்னு. அது சொல்லியிருக்கு. சிவபெருமான் தலைமுடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், அதனால் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லி சிவபெருமானுடைய ஜடாமுடியை வந்து பார்த்தாரு, பிரம்மர் பார்த்தாருன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி கையோட கூட்டி வந்துட்டாரான் கீழே. சிவபெருமான் கேட்டிருக்காரு, என்ன பார்த்தியாப்பான்னு கேட்கவும், உங்கள் ஜடாமுடியை பார்த்துட்டேனே, தாளம்பு தான் சாட்சி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. தாளம்புட்டை கேட்டுக்க பிரம்மதேவர் வந்து பார்த்தாரான்னு சொல்லவும் ஆமான்னு சொல்லிடுச்சு. சிவபெருமான் கடவுளில் எல்லாமே தெரிந்தவர், முற்றும் உணர்ந்தவரில் அவர். உடனே கண்டுபிடிச்சார் நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லிட்டு, பிரம்மதேவர்கிட்ட நீ பொய் சொன்னதுனால உனக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் கோயில்கள் அவ்வளவா இருக்காது, உனக்கு பூஜைகள் அவ்வளவா நடக்காதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் விட்டுட்டாராம். தாளம்பூவை பார்த்து நீ பொய் சொன்னதுனால இனிமே என்னுடைய பூஜையில் நீ இடம்பெற மாட்ட, என் தலையில் நான் உன்னை எப்போதுமே வைக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரன். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்குன்னா, எந்த சூழ்நிலையிலும் உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் ஜெயிக்கும். அது ஒன்று நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறது. 2வது, ஒரு இடத்துல நம்ம பதவி வரும், புகழ் வரும், அந்தஸ்து வரும் பொழுது பணிவு இருக்கணும். நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லி ஈகோவோடு இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் பதவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் மனக்காரன் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பதவி வந்துருச்சுன்னா யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆணவம் வந்துடும், அவ்வளோ ஒரு திமிர் வந்துடும். அந்த மாதிரி திமிர் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த லிங்கோத்பவர் கதையே இந்த கதை தான். ஏன் கேட்குறீங்க, கணவன் மனைவி கூடயே வீடுகளில் நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி இருக்கத்தானே செய்யுது இந்த காலத்தில். இதெல்லாம் வேணாம், எப்போதும் வந்து பணிவாக இருந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்கிறது தான் இந்த லிங்கோத்பவர் காலம். அதனால் சிவராத்திரி நாளில் நம்ம விரதம் இருக்கோம்ல, இந்த நீதி கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்போம். நம்ம எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தால் கூட பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோடு இருப்போம் நம்ம. இதனால் இந்த கதையை கேட்டு இன்றைக்கி சிவராத்திரி விரதம் இருங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.